சரிம்மா ராணி வேலு 2 பேரும் அடிக்கடி வீட்டுக்குலாம் வந்து போய் இருங்க என்னம்மா. நாங்களும் அடிக்கடி பிள்ளைகளெல்லாம் பார்க்க வரோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு பிள்ளைகளை பார்க்காம போகிறோமே, அதான் சங்கடமா இருக்கு. பிள்ளைகள் இருந்திருந்தாலும் பார்த்து பேசிட்டு போயிருக்கலாம். ரொம்ப நாள் ஆயிட்டுல அவ்வளோலையும் பார்த்து. பள்ளியிடம் போயிட்டு லேட்டாகுமா வாரதுக்கு. சின்னவ 5 மணி போல வருவா. பெரிய வெண்ணைக்கு வீட்டில் தான் இருந்தா. அவள் ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ தங்கச்சிக்கு பழைய புக்கெல்லாம் வேணுமா, அதான் கொடுக்கலாம்னு சொல்லி போயிருக்கா. வந்துருவா. சரிம்மா வந்தா நாங்களாம் வந்தோம் கேட்டோன்னு சொல்லணும் என்னம்மாக்கா. நாங்கள் அடிக்கடி வாரம் பிள்ளைகளை பார்க்கவும் வாரம் எல்லாம் செய்யும். நீங்களும் வாங்க. எங்களுக்கு வேற யாருக்கா சொந்த பந்தம் வேணும்னு தேடினா வீடு வரைக்கும் தேடி வந்து பேசிட்டு போகிறோம். மறந்துடாதீங்க மக்கா. சொன்னதை மனசில் வச்சுக்கிடுங்க. யோசிச்சு பாருங்க. 2 பேரும் புருஷன் முன்னாடி இருந்து பேசி எடுத்து முடிவெடுங்க என்ன. வாங்க மக்கா. வராமெல்லாம் இருக்காதியே. நடந்ததுலாம் போயிட்டு போதுமா ராணி. அதையே மனசில் வச்சுட்டு இருக்காதியே. இருக்க ஒரு வாழ்க்கையில் சண்டை வம்பு இப்படி இல்லாமல் இப்போ சந்தோஷமா இருக்க தானே நல்லது. வயசான காலத்தில் எனக்கும் அதான் ஆசை. நீங்களும் வந்து போய் இருக்கணும். அதனால தான் இவ்வளோ தூரம் தேடி வந்து பேசியே. சரிம்மா சரிம்மா வாரம்மா. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட புரியலம்மா. சாப்பிட்டு தாங்க வந்தோம். வீட்ல இருந்து காப்பி தான் குடிச்சிட்டோம்ல. சாப்பிட்டு தாங்க மதியம் 2 மணிக்கு தானே, 1 மணி போல எல்லாம் சாப்பிட்டாச்சு. இனி ராத்திரிக்கு தான் காப்பியும் குடிச்சாச்சுல. இனி சாப்பாடுலாம் கிடையாது. எனக்கும் ஆபீஸ்ல வேலை இருந்துச்சுக்கா. சரி அம்மா தான் இங்கே போகணும் போயிட்டு வந்தணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காவ. அதான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன். வாங்க என்னக்கா. சரியா நீங்களும் அடிக்கடி வந்து போய் இருங்க என்ன. பிள்ளை நல்லா இருக்கால. இப்ப எத்தனாவது படிக்கா? ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாளா? நல்லா பேசியாலாம்? அதெல்லாம் நல்லா பேசுதாக்கா. 1ஆம் கிளாஸ் போறா. அப்படியா? சின்ன பிள்ளைல கொஞ்சம் பேச தயங்கப்பட்டா பத்தியா? 3 வயசு வரைக்கும் சரியா பேசாமே இருந்த. அம்மான்னு மட்டும் தானே சொல்லுவா, வேற ஒன்றும் சொல்ல மாட்டா. அதான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கவே இல்லையே. அதான் எப்படி இருக்காளோ என்னமோன்னு கேட்டேன். இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ராணி. அப்படி பேசியா பத்துக்கோ. கேட்டுட்டே தான் இருப்ப. எதுனாலும் அதை சொல்லுங்க பாட்டி, இதை சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. கோசி ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு ஒரே கேள்விதான் பத்திக்க. நமக்கு பதில் சொல்லி மாற முடியாது. ராத்திரில ஏன்ட்ட தான் உறங்குவாவி. அம்மா அப்பாட்டே போக மாட்டா. ஏன்ட்ட தான் கிடப்பா. எதுனாலும் கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு கிடப்பா. அப்படியாம்மா? சரி சரிம்மா. சரி எல்லாரையும் கேட்டோன்னு சொல்லுங்க என்னம்மா. இங்க போயிட்டு வரோம்மா. இடையில வாரோம் என்ன. போயிட்டு வாங்கத்த மாப்பிள்ள. போயிட்டு வா. சரி மச்சான். மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க. மறந்துருங்க எல்லாத்தையும். போனதெல்லாம் போட்டும் மச்சான். அடிக்கடி வந்து போய் இருங்க என்ன. அக்கா உங்களுக்கும் தான் திரும்ப திரும்ப சொல்றானேன்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லாரும் வேணும்னு நினைக்க. அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வந்து போய் இருங்க என்னக்கா. சரிப்பா வாரோம். சரிம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஐயா வா சங்கரே. அம்மா பாத்து போங்க. எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. எவ்வளவு பாசமான அம்மா என்னங்க. நல்ல இப்பவும் ஞாபகம் வச்சிருக்கா பத்தியில. இவையெல்லாம் நம்மளை தேடி வரணும் பேசணும்னு இவளுக்கு என்ன தேவை இருக்கு. அவங்களுக்கு இருக்க வசதிக்கும் பணத்துக்கும் காசுக்கும் நம்மள அன்பு தேடி தானே ஓடி வராவ. நம்ம நல்ல வீலா இருக்கிற காட்டி தான் நம்மளை தேடி ஓடி வராவ. இவையெல்லாம் நம்மள நினைக்கணும்னு என்ன தேவை இருக்கு பத்தியில. என்ன செய்ய. அடுத்தவளுக்கு துடிக்க ரத்தம் கூட ஏன் கூட பிறந்ததுக்கும் என்ன பெத்ததுக்கும் துடிக்க மாட்டேங்கி. மற்றவளுக்கு இருக்க நல்ல எண்ணம் கூட ஏன் கூட பிறந்ததுக்கு இருக்க மாட்டேங்கி. என்ன செய்ய. அவன்லாம் ஏன் கூடயா பிறந்தான். என் தங்கச்சியே கெட்டியிருக்கான். அவ்வளோதான். அவனுக்கு எவ்வளோ பாசம் பத்தி எவ்வளோ தூரம் தேடி வந்து பேசிய வைக்கான்னு பாரு. ஆனால் என் கூட பிறந்தவ என்னை எப்படி சாவடிக்கலாம், என்னை எப்படி கொல்லலாம், எப்படி சொத்தை வாங்கலாம், இதில் தானே குறியா இருந்தா. நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும், நம்ம அண்ணன் மேலே பாசம் வைப்போம் செய்வோம். என் மேலே பாசம் வச்சிருந்தா நானே அவ்வளோத்தையும் எழுதி கொடுத்துருப்பேனே. என்ன போய் சொத்து என்னை சம்பாதிக்கிறவக்கா தெம்பு இல்லாமல் இருக்கு. ஆனால் என்னை எப்போ ஏமாத்துன்னு நினைச்சாலும் அன்னையோட என் மனசையே வெறுத்துட்டு. அவி அடிக்கடி வந்து போய் இருங்கன்னு சொல்லுதாவ. பாப்போம் கொஞ்சம் கொஞ்சம் மனசெல்லாம் மாறட்டும். இவையெல்லாம் திருந்தி வரட்டும். அப்புறம் போவோம். உடனே எல்லாம் போக முடியாது. இவிய செஞ்சது பாவத்துக்கெல்லாம். சரி ராணி. சுவானிக்கு பள்ளியோட விட்டுருப்பாவ. நான் போய் கூட்டிட்டு சத்தியாலையும் கூட்டிட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆயிட்டுல அவளுக்கு போயிட்டு சுவானிக்கு பள்ளியோட விடுறது கரெக்டா இருக்கும். சரிங்க போய் கூட்டு வாங்க. எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஒன்னும் வேண்டாங்க எல்லாம் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அவளுக்கு இருக்கா? இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. அவங்க இருக்கமா எல்லாம் இருக்கு. பாத்திரம் தான் அதை மாத்தி வச்சுதான் கழுவி இருக்கா. சாப்பாடுலாம் தீர்ந்து போகல. எல்லாமே இருக்கு. அந்த அளவுனா பிள்ளைல அங்கே வந்து சாப்பிட சொல்லுவோம். சரி நான் அவியலுக்கு போய் பொத்தையில பாத்திரங்கள் விட்டு கிடந்தாவ எதையாவது செஞ்சு கொடுக்க என்ன. சரி ராணி. பாத்திரம்லாம் தண்ணி இல்லாம நல்லா தொடச்சி வச்சுட்டு இனி வெயில நல்லா காஞ்சிட்டு வை. அப்படி எடுத்து உள்ள கவுத்து வச்சோம்னா துருவும் பிடிக்காது ஒன்றும் பிடிக்காது. நல்லா காயிட்டு அப்புறம் எடுத்து ராணி உள்ள கவுத்த சொல்லுவேன் என்ன. நல்ல வெயிட் அடுக்கு பாத்திரம். பொத்தையில தீட்டு வந்துட்டியா லட்சுமி? சொல்லியிருந்தேன்னா நானும் வந்திருப்பேன்ல. ருக்கு ஏன் அப்படி இருக்க? ருக்கம்மா என்னம்மா செய்து ஏன் அப்படி இருக்கிய? இது என்ன என்னன்னு தெரியல. மீனமா லைட்டா ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு. அது ரொம்ப நாளா இந்த இறைச்சியெல்லாம் சாப்பிடாமே இருந்த பத்தி திடீர்னு சாப்பிட்டப்போ செரிக்கல போல. இந்த வாயு மாதிரி குத்தி ஏறிட்டு நெஞ்சு வலிக்க என்னன்னு தெரிய மாட்டேங்க. ஒரு மாதிரி படபடான்னு வருதுட்டி. வேர்க்க மாதிரி இருக்கு. தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதான் இருந்துட்டேன் நிலத்துல. முடியல. என்னட்டி நெஞ்சு வலிக்குது தலை சுத்துறதுன்னு சத்தம் கட்டாம இருக்க சொல்ல வேண்டியதானே. நானும் கவனிக்கல. நான் இந்த பாத்திரத்தை உடச்சிட்டு இருந்துட்டு நீ சத்தம் கட்டாம இருக்கேன்னு விட்டுட்டேன். நானும் சொல்லாம இருக்க. என்னமா செய்யுது? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? ருக்கம்மா ஏம்மா என்னாச்சுமா? மீனம்மா லட்சுமி என்னக்கா? ராணி லுக்கம்மாக்கு நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்குங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா?
வேணாட்டி ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒன்றும் வேணாம், வாயு தான் ஏறி இருக்கு போல. எனக்கு இந்த கறி சாப்பிட்டாலே ஆகாது. ரொம்ப வருஷமா சாப்பிடாமே இருந்தேன்னா ஆசையாக இருக்குன்னு 4 துண்டு எடுத்து அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி குத்தல் எடுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரம் இந்த பூண்டை தட்டி போட்டு தண்ணி குடிச்சேன்னா சரியா போயிடும் டீ. கிடந்து உறங்கினோம்னா மாறிடும். ஹாஸ்பிட்டலாம் வேணாம் டீ. என்ன இருக்குமா சொல்லுதியா? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வீட்டில இருந்து நீங்களா வைத்தியம் பார்த்து என்ன செய்ய போறிய? அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல நீங்க வீட்டில் இருக்கண்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஆட்டோ கூப்பிடட்டுமா? ஏங்க ஏங்க, ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க. ருக்கமாக்கு உடம்புக்கு முடியல. ஒன்றும் இல்லை, பயப்படாத. என்ன டீ கொஞ்சம் தண்ணி குடிக்கியா? வேண்டாம் மீனம்மா, ஏதாவது குடிச்சா வாந்தி வர மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே வேணாம். கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சனா நல்லா இருக்கும். இருட்டி வீட்ல எல்லாம் நீ போய் கிடக்காண்டா. ஆஸ்பத்திரி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடும். அப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நீ பாட்டுக்கு ஒண்ணு தெரியாம போய் வீட்ல இருந்து என்ன செய்ய? ஹாஸ்பிட்டல் போயிருவோருக்கு. பிள்ளைல ஆட்டோ கூட்டட்டும். அப்பவே சொன்ன இந்த வேலையெல்லாம் இழுத்துப்பட்டு செய்யாதே. என் வயசு ஆயிட்டுன்னு அதுக்கு தக்கன்னு நிக்கணும்ல. பாத்திரம் கழுகாதியே. நாங்க வாரோம்னு சொன்னதுக்குள்ள அள்ளி போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு கிடக்கு. எங்க 2 பேருக்கு என்ன வயசா திரும்புது? நாங்க தேய்ச்சி போடுவோம்ல, அதுக்குள்ள உங்க 2 பேருக்கு என்ன அவசரம்? கிடந்து பாத்திரத்தை போட்டு தேய்ச்சிட்டு அடக்கி அதான் அப்படி பிடிச்சிட்டு போல. இந்த பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் தூக்குனவங்க உடம்பு தாங்குமா? 2 பேரும் சொல்லியதே கேட்க மாட்டேங்க. மீனம்மாவும் இருக்கம்மா 2 பேரும் என்ன சொல்லியே? நானும் சொல்லிட்டு தான் போறோம்ல, பாத்திரம் நாங்க வந்து கழுவி கொடுத்தோமான்ட்டு. பிறகு என்ன நீங்க இப்படி அவசரம்? இப்ப கழுவி போட்டு எங்க போறிய? எதுவும் பஸ் எதுவும் வந்து நிக்க, ட்ரெயின் எதுவும் வந்து நிக்க விட்டுடுவோம் சொல்லுது. அதுக்கு இங்கே தானே இருக்க போறோம். நாளைக்கு கழுவி போட்டாலும் அது வாட்டி கிடக்க போகுது. பரவாரம் பறக்கிய 2 பேரும். இப்போ உடம்பு முடியாம கிடந்தா என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க பாப்பா. என்னாச்சு ராணி சத்தம் போட்ட? இங்க ருக்கமாக்கு உடம்புக்கு முடியல, நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்குங்க. அவங்க தலை சுத்துதுங்க. அவ கொஞ்சம் ஆட்டோ கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வருவோம். ஐயோ அப்படியா? இருமா நான் சீக்கிரம் கூப்பிடுதேன். அந்த சிவசாமியோட ஆட்டோ இருக்கா என்னன்னு வேற தெரியல. அப்படியேதான் கூப்பிட்டோடனே ஓடி வருவாவ. போன் போட்டு பார்க்க என்ன நம்பர் வேற வீட்டில தான் கிடக்கு. சரி சீக்கிரம் எடுத்து ஒரு போன் போட்டு பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. சரிம்மா. ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஐயா வேலு ஒன்றும் இல்லை. அம்மைக்கு இந்த இறச்சிக்கறி கூட்டினாவில் அது செரிக்காம ஒரு மாதிரி வயிறு வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேஸ் ஏறி இருக்கும் போல. வேலை ஒன்றும் கிடையாதே, பயப்படாத. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இந்த அண்ணனை ஆட்டோ கூப்பிட்டா சொல்லியிருக்கேன். இப்போ கூப்பிட்டு வருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போவேனே, ஒன்றும் இல்லை, பயப்படாத. இம்மா என்னம்மா செய்யுது? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி இருக்கியே? நான் இப்போ ராணியக்காவோட சத்தம் கேட்டு தான் ஓடி வந்தேன். இம்மா என்ன செய்யுது? மக்கா அம்மைக்கு ஒன்றும் கிடையாது. இறச்சிக்கறி சாப்பிட்டாலே அம்மைக்கு சேராத பற்றி அதான் ஒரு மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது மக்கா. ஒரு மாதிரி தலை சுத்தின மாதிரி இருந்துச்சு. நீ இடத்துல இருந்துட்டேன். வேற பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ பயப்படாதையா, ஒன்றும் செய்யாது அம்மைக்கு. அதான் அக்கா ஒரு வண்டி எடுக்க சொல்லியிருக்கல. இப்போ வண்டி ஒரு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு. அப்பா எங்க அப்பாட சொல்லாத மக்கா, பயப்படுவாங்க. நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். பயப்படாது, அம்மைக்கு ஒன்றும் கிடையாது மக்கா. எனக்கு இறச்சிக்கறி சாப்பிட்டாலே ஆகாது. ஒரு மாதிரி தான் படபடன்னு வரும். ஏம்மா அப்புறம் எதுக்குமா சாப்பிட்டிய? பயமா இருக்கு. ஏன் அப்படி இருக்கிய? ஐயா ஒன்றும் இல்லை சங்கரு, பயப்படாத. பயப்படாதையா, போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், பயப்படாதியே. ராணி ஆட்டோ வந்துட்டு வாங்க. என்ன வாருங்க. இம்மா ஆட்டோ வந்துட்டா, போமா? ஏம்மா நடக்க முடியுமா? நான் எடுக்கேம்மா. வேண்டாம்மா, அம்மைக்கு ஒன்றும் இல்லை, நடந்து வாரேன். சரிம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இம்மா ருக்கமாக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்காவளா? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் ப்ரெஷர் கூடிட்டாதான் அப்படி ஆயிட்டாவி இருக்கு. தலை சுத்துத மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்காவுக்கா, பயப்படுத மாதிரி ஒன்றும் இல்லை. சரி சரிம்மா. அப்புறம் அழுமஞ்சி அம்மா எப்படி இருக்கிய? அந்த அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்காவளா? வாக்கிங்லாம் போறாவளா? அழுமஞ்சி அம்மாவா? என் பிள்ளை, நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கியோ? பிற உங்களை மறக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல வந்து 4 நாள் ஒரே அழுவ காடு தானே. எப்படி உங்களை மறக்க முடியும்? சின்ன விஷயத்தை கூட பயப்படுவிய. இன்னும் அழுவ சொன்னாலும் யாரு சொன்னாலும் கேட்காம இருந்திய. பரவாயில்ல பிள்ளை, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாவே. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், எங்களை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. நான் சொல்லுதாலே உங்க அழுவை பார்த்தே ஞாபகம் வச்சிருப்பா. ஆமா, அந்த பிள்ளை சொல்லுத மாதிரி என்ன அழுவ. அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரு சொல்லியும்ல கேட்கல, அழுதுட்டே தானே இருந்தியே. இப்போ வாக்கிங்லாம் போறாவளா? அந்த அப்பா எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவாமா, நல்லா இருக்காவ. நல்ல பிள்ளையா இருக்கே. பேர் என்னம்மா? என் பேரு பிரியாம்மா. அப்படியா? பேரு நல்ல அழகான பேரா இருக்கே. வயசு எவ்வளோ? பேரு வயசு எல்லாம் கேட்டுட்டு என்ன செய்ய போறிய? சும்மா சொல்ல, அழகான பிள்ளையா இருக்க, அதான் கேட்டேன். அப்படி அழகான பிள்ளைங்கிறியா? பிறகு ஏன் வயசு எவ்வளோ இருக்கு நீங்களே சொல்லுங்களேன். இன்னும் ஒரு 25-26 வயசு இருக்குமா? சின்ன பிள்ளையா தான் தெரிய. 25-26 வயசு சின்ன பிள்ளையா? பரவாயில்ல, எந்த அளவுக்கு பெரிய நல்ல நாலேஜா தான் இருக்கியே. கரெக்டாவும் கண்டுபிடிச்சிட்டே. என்ன பார்த்தா நெத்தில எது எழுதியிருக்கோ வயசு? வயசு அவ்வளவுதானே மக்கா? 26 வயசு முடிய போதுமா? அப்படியா? ஏம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியில போய் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு குடிக்க என்ன ஜூஸுமா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் மக்களே. ஏன் அப்படி சொல்லுதியே? நல்ல ஆப்பிள் ஜூஸா வாங்கி குடிங்க. சீனி எதுவும் போடாம ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுங்க. ராணியக்கா லட்சுமிக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும்? எல்லாருக்குமே ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா மக்கா. நம்ம நர்ஸ் பாப்பாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா வாங்கிட்டு வரேன். பிறகு மக்கா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? அம்மா அப்பாலாம் என்ன செய்தாவ? கூட பிறந்தவெல்லாம் எத்தனை பேரு? எதுக்கு ஒரே விசாரணையா இருக்கே? சும்மா சொல்லுமா, நாங்க சும்மா கேட்கறதுக்கு தான். நல்ல பிள்ளையா இருக்கல, நல்லா பேசிய.
அப்படியே சும்மா கேட்போமேன்னு கேட்டேன். என் வீட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். அம்மா அப்பாலாம் கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாவ. பிறகு நாங்கள் ஊரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, எங்கள் சித்தி வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் சித்தி எங்கள் இடம் வீடெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்கள் அம்மா இறந்ததோட எங்களையும் விரட்டிட்டாவ. அதனால எங்கள் அப்பாவோட அம்மா இந்த ஊரில் இருந்தாவ. அவியல்கிட்ட தான் நின்று படித்தோம் வளர்ந்தோம். அப்புறம் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே பாட்டி இறந்துட்டாவ. அப்புறம் என்ன செய்யன்னு தெரியாமல் நானும் தங்கச்சி ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கி என் படிப்பெல்லாம் முடிச்சேன்னா, முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாடகை வீடு எடுத்து நானும் தங்கச்சி அங்கே தான் தங்கியிருக்கோம். அவளும் இப்போ பெரிய பிள்ளையாட்டா. அவளுக்கு 22 வயசு ஆகுது. காலேஜ் இப்போ தான் முடிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கு சேர்ந்து இப்போ ஒரு 4-5 மாதம் ஆகுது. நான் இப்போ வேலை பார்க்க தொடங்கிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா. நாங்கள் 2 பேரும் வேலை பார்த்து தான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டையும் பார்த்து வாடகையும் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு யாரும் கிடையாதுங்க. பாட்டி மட்டும் தான் இருந்தாவ. அவியிலும் இறந்துட்டாவ. சின்ன வயசுலேயே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாவ. அம்மையும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாவ. பஸ்லேருந்து இறங்கும் போது ஒரு பைக்குக்காரன் கொண்டு வந்து மோதி ரொம்ப நாள் முடியாமல் வீட்டில இருந்து இறந்துட்டாவமா. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. நானும் தங்கச்சி மட்டும்தான். அச்சோ, மன்னிச்சிருமாக்கா, தெரியாம கேட்டுட்டேன். கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சா, நீ என்ன செய்த ஏச்சேன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதம்மா. ஒன்னும் இல்லம்மா, நான் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன். கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம்லாம் ஆகல. நானும் தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். கல்யாணம்லாம் ஆகலம்மா. சரி சரிம்மாக்கா. ஏட்டி ராணி, இந்த கேள்வியெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட என்னத்தை கேட்குதான்னு உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுக்கா. புரியாமையா இருக்கு. அவைய வார இடத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க தேடிட்டு கிடக்காவ லட்சுமணனுக்கு. இந்த பிள்ளை நல்லா தான் இருக்கான்னு பார்க்கவும் நல்ல அழகா இருக்கா, படிச்சிருக்கா. நம்ம ருக்க மாட்டெல்லாம் விட்டா நல்லா பார்த்துக்கிடுவா. ருக்கம்மா என்ன, இந்த பிள்ளைக்கு வேற யாரும் இல்லைன்னு வேற சொல்லுதா. அந்த பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு என்னோட ஞாபகம் தாக்கா வருது. அந்த பிள்ளைக்காக தங்கச்சியாவது கூட இருக்கா. எனக்கு யாருமே இல்லாமல் நானும் இப்படி தானே ஒத்தையில இருந்தேன். அந்த பிள்ளைய பார்க்கும்போது என்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் வருது. ருக்கம்மா மாதிரிலாம் ஒரு மாமியார் கிடைச்சா அவளுக்கு கிடைச்ச புண்ணியங்கா. அந்த பிள்ளையெல்லாம் தங்கமா தாங்குவாவ. இந்த பிள்ளை இவ்வளோ நாள் பாசத்துக்கு தான் கண்டிப்பாக ஏங்கிருப்பா. நல்லா பார்த்துக்கிடுவா. தங்கச்சினாலும் இந்த பிள்ளைனாலும் நல்லா பார்த்துக்கிடுவா. நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கும். சரிம்மா, நீங்கள் இருங்க. என்ன, எனக்கு 2-3 பேஷண்ட் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. போயிட்டு வரேன். மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, ஆப்பிள் ஜூஸும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை குடிச்சு சாப்பிடணும். என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமா? ஒரு 1 மணி நேரம் போல இருந்துட்டு பிபி செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். என்ன, ஒன்றும் இல்லை. அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி தங்கம். இக்க பார்த்துக்கிடுங்கக்கா. ஆ சரிம்மா. ராணி, லட்சுமி, இந்த பிள்ளை எப்படி இருக்கா பத்தியா? நல்ல அழகான பிள்ளைமா. நல்ல அழகா பேசவும் செய்யறா. நல்ல பாசமான பிள்ளையா இருக்கு. யாரும் இல்லைன்னு வேற சொல்லுதா. நம்ம வீட்டுக்குலாம் வந்து நல்ல கருத்தா இருந்துக்கிடுவா. என்ன, நம்ம லட்சுமணுக்கு பேசினா என்ன, நம்ம லட்சுமணன் நல்லா படிச்சிருக்கான். ஏத்த பண்ணாதான் இருக்கு. பேசுமா, கேட்டு பாப்போமா, எதுவும் நினைச்சுக்கிடுவாளோ? அந்த பிள்ளைய அப்படியே விசாரிக்கும் போதே தெரியும் நீங்க எங்க சுத்தி இங்கதான் வாரியன்னு. நல்ல பிள்ளையா இருக்கா பத்தியா? நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்துட்டு இன்னும் நான் ஞாபகம் வச்சுட்டா பத்தியா? நம்ம வந்து இன்னும் 4-5 மாசம் இருக்குமா, இப்போவும் மறக்காம ஞாபகம் வச்சு பேசுதா பாரு. நல்ல பிள்ளையா தெரியுறா எனக்கு. கஷ்டப்படுற பிள்ளை, இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கிடலாமா. பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளோ பிடிக்கிறானி. நல்லா தங்கமாக பார்த்துக்கிட்ட பிள்ளைகள். பாவம், கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளைகளை பற்றி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாளுவ. யாருமே இல்லாமல் அந்த பிள்ளைகள் எப்படிலாம் நின்றுருக்கோம். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்ல பாசமாக இருக்கும். இப்போ ராணி, இந்த மாதிரி பிள்ளைகளை தான் நான் எதிர்பார்த்தேன். நல்லா பாசமாக இருக்கணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். நம்மளே தாய் தான். எங்களை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, லட்சுமணா நல்லா பார்த்தா போதும். அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்ல பொக்கிஷமாக பார்த்துக்கிடுவேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்த்தா எதுவும் நினச்சிக்கிடுவாளோ? உங்க மனசுல ஆசை வந்துட்டுல, இது நானும் லட்சுமி அக்காவும் பார்த்துக்கிடுவோம். நாங்க கேட்டு என்ன ஏதுன்னு முடிவு சொல்லுது. என்ன, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்பல நம்ம கேட்டுட்டு தான் போறோம். நம்ம லட்சுமணன்ட்ட கேட்கணும்ல. லட்சுமணன்ல நான் சொன்ன பொண்ணு கட்டுவோம். அப்படிலாம் கிடையாது பிள்ளை. அப்ப சரி, நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு முடிவெடுத்துட்டு போவோம். என்ன, சரிட்டி, கொஞ்சம் கேளுங்களேன். எதுவுமே வேணாம்ட்டி, பிள்ளை எதுவுமே கொண்டு நான் பார்த்துக்கிட்டேன். எல்லாமே நான் செஞ்சு நான் பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு சமைக்க தெரியணும் அப்படி ஒன்றுமே கிடையாது. சமையெல்லாம் நான் அழகாக பார்த்து கொடுத்துக்கிட்டேன். நான் இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து இவ்வளோ நாள் நான் தானே பார்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலை பார்க்க தெரியலனாலும் பரவாயில்ல, தங்கமாக நான் பார்த்துக்கிட்டேன். சரிம்மா, கேட்போம்.